சம்பங்கிக்கு நடுவுலையே மேரிகோல்டு பண்ணியிருக்கோம். மேரிகோல்டு இதுன்னு ஒரு 10 நாளில் பூ வந்துடும், நல்லா அழகாக வந்துடும். இதுக்குள்ளேயே ரோஸும் வச்சுருக்கோம். இதை ஒன்று வருமானம் இல்லைன்னா இன்னொன்று வருமானம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கிராப்பிங் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். வாழை இருக்கும், வாழை பக்கத்துலேயே கத்திரி இருக்கும், கீழேயே அதுக்கு கீழே உளுந்து எதாவது போட்டிருப்போம். பெரிய மரம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குறுமரம் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன கீழே வளையிற காய்கறிகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் பண்ணியிருக்கோம். பேஜ் இப்போ நாளைக்கு அறுவடை பண்ணிவிடுவாங்க, இன்னும் 2-3 நாளில் பண்ணிவிடுவாங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பிரிஞ்சால் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மல்டிஃபுல் இப்போ கேபேஜ் முடிஞ்ச உடனே பிரிஞ்சால் இருக்கும், வேறு ஏதாவது ஒன்று அதில் போட்டுருவாங்க. நம்ம அக்ரோ டூரிசம்க்கு வாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கங்க, விவசாயத்தை பற்றி நேரடியாக தெரிஞ்சுக்கங்க. நான் பண்ணுறதுன்னா ஒரே பயிர் வச்சுருக்க மாட்டேன். எல்லாரும் விவசாயிகளும் ஒரு பயிர், நெல் பயிர்னா நெல் பயிர் மட்டும் வச்சுருப்பாங்க, காய்கறினா காய்கறியில் ஒரு பயிர் மட்டும் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கேயே நம்ம பார்க்குறோம், மிளகா, கேபேஜு, பப்பாளி எல்லாம் மிக்ஸ்டாக பண்ணியிருக்கோம். குறைந்த இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்குள்ளே என்ன மேக்ஸிமம் விளைவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். வாழை இருக்கும், வாழை பக்கத்துலேயே கத்திரி இருக்கும், கீழேயே அதுக்கு கீழே உளுந்து எதாவது போட்டிருப்போம். பெரிய மரம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குறுமரம் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன கீழே வளையிற காய்கறிகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஒரே இடத்துல பல காய்கறிகளை விளைவிக்குது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பப்பாளி வச்சுருக்கோம், பப்பாளி கீழே கேபேஜும் வச்சுருக்கோம், மிளகாவும் வச்சுருக்கோம். ஒன்று ஈல்டு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஈல்டு வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு கேபேஜ் சீக்கிரமாக முடிஞ்சிடும். கேபேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மிளகா வர ஆரம்பிச்சிடும். மிளகா ஆரம்பித்தப்புறம் பப்பாளி நல்லா உயரமாக, பப்பாளி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும், மிளகா வர்றதுக்கு 4 மாதம் ஆகும், கேபேஜ் 45 நாளில் வந்துடும். ஸோ இது ஒரு டைம் சைக்கிள். ஒன்று முடிஞ்சு ஒன்று பப்பாளி வர டைமில் வேறு இன்னொரு பயிர் வேறு ஏதாவது போட்டுருவோம். இதே இடத்துல ஒரே பயிர் வைக்க மாட்டோம். இப்போது கேபேஜ் இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது கத்திரி வச்சுருவோம், இல்லை வேறு அதுக்கு அந்த டைமுக்கு அந்த பட்டத்துக்கு என்ன தேவையோ அந்த காய்கறியை வச்சுருவோம். இப்போ இதில் மெயின் கிராப் சம்பங்கிக்கு நடுவுலையே மேரிகோல்டு பண்ணியிருக்கோம். மேரிகோல்டு இதுன்னு ஒரு 10 நாளில் பூ வந்துடும், நல்லா அழகாக வந்துடும். இதுக்குள்ளேயே ரோஸும் வச்சுருக்கோம். இதை ஒன்று வருமானம் இல்லைன்னா இன்னொன்று வருமானம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கிராப்பிங் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயமும் வெறுமனே ஒரு பயிர் இல்லாமல் பல பயிர்களை ஒரே இடத்துல வச்சு பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும் இந்த விவசாயம். இதுவும் ஒரு மல்டி கிராப்பிங் சிஸ்டம் தான். கேபேஜ் வித் பிரிஞ்சால். கேபேஜ் 45 நாளில் விளைஞ்சிரும். இங்கே நம்ம கிளைமேட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சில் கிளைமேட்டுக்கு தான். பட் வருஷத்தில் ஒரு டைமில் நமக்கு இந்த சில் கிளைமேட் இருக்கிற டைமில் மார்கழி தை மாதத்தில் வரைக்கும் இந்த கேபேஜ், காலிஃப்ளவர் இங்கே கல்டிவேட் பண்ணலாம். கேபேஜ் இது 2 கிராப் இருக்கிறதுனால ஒன்று 45 நாளில் அறுவடை ஆகிடும். அதுக்கப்புறம் கத்திரி 3-4 மாதத்துக்கு வரும். இது கேபேஜ் இப்போ நாளைக்கு அறுவடை பண்ணிவிடுவாங்க, இன்னும் 2-3 நாளில் பண்ணிவிடுவாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பிரிஞ்சால் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மல்டிஃபுல் இப்போ கேபேஜ் முடிஞ்ச உடனே பிரிஞ்சால் இருக்கும், வேறு ஏதாவது ஒன்று அதில் போட்டுருவாங்க. இது ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அந்த மாதிரி கம்பேனியன் பிளான்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒன்று சம்மந்தப்பட்ட காய்கறிகளோ இல்லை பூச்செடியோ ஒன்றும் ரிலேட்டிவ் ஒன்று ஒன்றுத்துடைய வளர்ச்சி இன்னொன்று தான் ஊக்குவிக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் பண்ணிகிட்ருக்கோம்.